ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணுறது பட்டர் எனக்கு 50 கிராம்ஸ் இருந்தால் போதும். ஒயிட் சாக்லேட் ப்ரௌனிக்கு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் காம்பவுண்ட் எனக்கு 80 கிராம்ஸ் இருந்தால் போதும். இதை ரெண்டையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்க்கு ஒரு பவுலில் நல்ல சூடான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஆவியெல்லாம் வெளியில் போகாத அளவுக்கு ஒரு பவுலில் தான் நான் மெல்ட் பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் காம்பவுண்டையும் பட்டரையும் ஒட்டுக்கா சேர்த்து நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். பட்டர் உருக ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் காம்பவுண்டும் உருக ஆரம்பிச்சிடும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரே ஒரு எக்கை எடுத்து வச்சுருக்கேன். அந்த எக்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பவுடர்டு சுகர் 60 கிராம்ஸ், அதாவது பவுடர்ட் சுகர் 60 ml கப்பில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் சுகரை விட பவுடர்ட் சுகரை ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும் நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரௌனிக்கான பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே 60 ml கப்பில் நான் மைதாவை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த அளவுக்கு டார்க் சாக்லேட் ப்ரௌனி டேஸ்ட்டாக இருக்கும் அதே அளவுக்கு இந்த ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட்டையும் பட்டரையும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் மாற்றி வச்சுருங்க. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண வேண்டியதே அதுதான். அது ரூம் டெம்பரேச்சரில் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரௌனி செய்கிறீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ண உடனே அதை ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிடுங்க. அடுத்ததான் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ட்ரேயில் ப்ரௌனி செய்கிறீங்களோ அந்த ட்ரேவை கிரேஸ் பண்ணி பட்டர் பேப்பர் ஆர் பாஷ்மெண்ட் பேப்பரை போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் ப்ரௌனி பேட்டரை ரெடி பண்ணிடலாம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு டூத் பிக்கால் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே டார்க் சாக்கோ சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட டாப்பிங்ஸ்க்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் சாக்கோ சிப்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 3 தடவை டேப் பண்ணிங்கன்னா எல்லாமே போய் செட்டில் ஆகிடும். நீங்கள் பேட்டரை ட்ரேக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களோட அவன் ஆர் ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பேட்டர் ரெடி ஆன உடனே நீங்கள் எடுத்து அவனுக்குள்ளார வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா அதே 180 டிகிரி 25 மினிட்ஸ் வச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக அந்த கட்டிங் பிளேட் இறங்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இது 250 கிராம்ஸ் இருந்தது. அக்யூரேட்டாக சொல்லணுன்னா 246 கிராம்ஸ் இருந்தது. நான் இதை பர்சனல் யூஸ்க்காக செஞ்சதுனால சாக்லேட் கனாஷ் வீட்டில் இருந்த சிரப்பே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக கனாஷ் ரெடி பண்ணி கூட டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டார்க் சாக்லேட் ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே அளவுக்கு இதுவுமே இருக்கும். பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ ஈவனாக குக் ஆகிருக்குன்னு. இதை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் ஆர்டர் 250 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.